வெல்கம் டு ஜியா ஃபுட் காம்பி. ஆப்பம் இடியாப்பத்துக்கெல்லாம் மட்டன் பாயா செம்ம காம்பினேஷன். நம்ம இப்போ வீட்டில் எப்போவுமே இருக்கக்கூடிய முட்டையை வச்சு ஒரு பாயா பண்ணலாம். எக் பாயா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முட்டை பாயா பண்ணுறதுக்கு சோம்பு, பெப்பர், கேஷ்யூநட், பட்டை, ஏலம், இஞ்சி, பூடு, பச்சை மிளகாய், தேங்காய், வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். வதக்கிறதுக்கு முதல்ல தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பெப்பர் போட்டுக்கலாம், சோம்பு போட்டுக்கலாம், ஏலம், பட்டை இது போட்டு லைட்டாக முதல்ல வதக்கிக்குவோம். இது கூடவே இஞ்சி, பூடு, 2 பச்சை மிளகாய் இதையும் போட்டு வதக்கிக்கலாம். ஆனியனை ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் போட்டு வதக்கிக்கலாம். இதை ரொம்ப கலர்லாம் சேஞ்ச் ஆகக்கூடாது. கொஞ்சம் கிளாஸியாக வந்தோன்னா அடுத்தது போட்டுடலாம். லைட்டாக கிளாஸி ஆனோன்னா நம்ம கேஷ்யூநட்டும் தேங்காயும் போட்டுக்கலாம். தேங்காய் ரொம்ப கலர்லாம் சேஞ்ச் ஆக வேண்டாம். இதை போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இந்தளவு வதங்கினோடனே நம்ம எடுத்து வச்சு ஆற வச்சுக்கலாம். அதை ஆறிட்டுருக்க டைமில் நம்ம முட்டையை வேக வச்சு தோல் உரித்து வச்சுக்கலாம். வதக்கி வச்சுருந்ததை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடியும் போட்டு வதக்கிக்கோங்க. நான் மறந்துட்டேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் நெய் போட்டுக்கோங்க. அதில் பச்சை மிளகா, வெட்டி வச்சுருந்த வெங்காயம், சின்ன வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை. இந்த சின்ன வெங்காயம் செவக்கிற வரை நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி வதங்கி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இதையும் போட்டு 1 நிமிஷம் வதங்கட்டும். இந்த 1 நிமிஷம் வதங்கினோடனே நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. நம்ம முட்டையை கட் பண்ணி இதில் வச்சிடலாம். இப்படி லைட்டாக உடையாத மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சு. ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி கீரையை போட்டு இறக்கிடலாம். இடியாப்பத்துக்கு கூட எக் பாயா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபி பார்க்கலாம். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.